பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? முதல் புஸ்தகம், வேதத்தில் முதல் புஸ்தகமாகிய ஆதி ஆகமத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் பூமி எப்படி இருந்துச்சான்? ஒழுங்கின்மையாக இருந்துச்சான். ஒரு ஒழுங்கு இல்லை பூமியில். இன்னைக்கு நம்ம பூமியில் பார்க்கும்போது ஒரு ஒழுங்கு இருக்குது, அப்படி தானே? ரோட்ஸாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், அருவிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒழுங்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. பூமியில் வெறுமை, ஒழுங்கின்மை, ஆழத்தின் மேலே இருள். ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தில் என்ன இருக்குது? பயங்கரமான இருள், இருட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ணை மூடி அந்த பூமியை நீங்கள் யோசித்து பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம கண்ணை மூடி அப்படியே எல்லாம் வெறுமையாக இருக்குது, எதுவுமே ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தில் இருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இமேஜின் பண்ணும்போதே நமக்குள்ளே என்ன வருது? ஒரு பயம் வருது இல்லை? அப்படி தான் அன்றைக்கு பூமி இருந்ததுன்னு சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஒழுங்கின்மையான இந்த பூமியில், வெறுமையாக இருந்த இந்த பூமியில், இருள் நிறைந்த இந்த பூமியில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே என்ன செய்து கொண்டிருந்தாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம். அந்த இடத்துல ஜலம், தண்ணீர் காணப்பட்டது. அதில் தேவ ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் அப்படியே அசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்போ அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படியே ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அசைவாடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாங்க. தேவன் என்ன சொல்கிறாங்க? வெளிச்சம் உண்டாக கடவது, கமாண்ட் பண்ணுறாங்க. வெளிச்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, லெட் தேர் பி லைட்ஸ். வெளிச்சம் உண்டாக கடவது. உண்டாக்குகிற வல்லமை தேவனுக்கு உண்டு. ஆமேன். அவருக்கு உருவாக்குகிற வல்லமையும் உண்டாக்குகிற வல்லமையும் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். கிரியேட்டிவ் பவர் நம்முடைய ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மனுஷனால் கிரியேட் பண்ண முடியுமா? ஏதோ ரெண்டு ரா மெட்டீரியல்ஸை சேர்த்து மனிதன் எதையோ செய்கிறான். ஆனால் அன்றைக்கி எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவர்களே அழைக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றா உருவாக்குறாங்க. வார்த்தையினால தான் உருவாக்குறாங்க. அருமையாக அந்த பூமி என்ன ஆகுது? நிரம்புது. அந்த வெறுமையாக இருந்த பூமி இப்போ வெறுமையாக இல்லை. ஒழுங்கின்மையாக இருந்த பூமி இப்போ ஒழுங்கின்மையாக இல்லை, ஒழுங்கு, எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. கர்த்தர் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தாரு. இருள் எல்லாம் என்ன செய்யிடுச்சு? மாறி வெளிச்சம் வந்துருச்சு. இந்த வெளிச்சம் சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் படைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இது தேவனுடைய வெளிச்சம், இது கர்த்தர் கொடுக்குற வெளிச்சம். அதனால தான் பரலோகத்தை குறித்து நம்ம வாசிக்கும்போது அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, தேவனே வெளிச்சம். God is light. அந்த கர்த்தரை வெளிச்சமாக இருக்கிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நமக்கு ஒழுங்கின்மை காணப்படுது, நம்ம வாழ்க்கையில் வெறுமை காணப்படுது. ஒருவேளை இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கிற நீங்கள், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குது, ரொம்ப வெறுமையாக இருக்கிறேன், என்னுடைய லைஃப் இப்படி இருக்குதே, என்னுடைய லைஃப்பில் பயங்கர இருள் இருக்கிறது, என்னால் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு தெரியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி ஒன்று செய்யலாம். தேவ ஆவியானவர் அன்றைக்கி ஜலத்தின் மேலே அசைவாடி மாற்றங்கள் வந்ததல்லவா? அதே தேவ ஆவியானவரை நம்மளும் கூட அழைக்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்ற நீங்கள் அசைவாடுங்கப்பா.
என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறும்படி நீங்கள் அசைவாடுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருள் இருக்குப்பா, அந்த இருளெல்லாம் விலகும்படி என் வாழ்க்கையில் நீங்கள் அசைவாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. ஆனால் பாருங்களேன், சிருஷ்டிப்பினுடைய முக்கிய பங்கு பரிசுத்த ஆவியானவர் வகிக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல திருத்துவ தேவனை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 1 வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். தேவன் ஆண்டவரை உண்டாக்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றார். வார்த்தையாக ஆண்டவர் வார்த்தையை சொல்ல 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 எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் கொலோசியர்ல நம்ம வாசிப்போம், எல்லாம் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தை என்பது என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ திருத்துவ தேவனை நம்ம இந்த ஆதியாகமம் முதல் 3 வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் திருத்துவ தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மைகள் மாறும், வெறுமைகள் மாறும், இருள் விலகும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல செழிப்பு உண்டாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் காணப்படுதோ, வியாதி காணப்படுதோ, பலவீனம் காணப்படுதோ, நம்முடைய சரீரமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், நம்முடைய வீட்டின் சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைடைய அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகளின் சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படியே ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம கூப்பிடலாமா? எல்லாம் மாறும் பிரியமானவர்களே. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த இடத்துல வெளிச்சம் வந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசித்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துல வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. இருளுக்கு அந்த இடத்துல அதிகாரமே இல்லை. ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவனாய் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?